viewers, welcome to our channel. இந்த வீடியோல 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் 6th social science first term ஃபுல்லா உள்ள क्वेश्चंस பார்க்க போறோம். ஓகேவா? இத தாண்டி நீங்க எங்கேயுமே போய் படிக்க தேவையில்ல. 6th social science first termல இருக்க கூடிய ஃபுல்லா நம்ம கவர் பண்ணி क्वेश्चंस எடுத்துட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 500 கேள்விகளுக்கு மேல இருக்க போகுது. சோ வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. கிட்டத்தட்ட 600 கேள்விகளுக்கு மேலேயே இருக்கும். ஓகேவா? வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு டைம் படிச்சிட்டு இதை again ரிவைஸ் பண்ணீங்கனாலே போதுமானது. ஓகேவா? அதே மாதிரி 6th சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்முக்குமே ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்ம வந்து क्वेश्चंस எடுத்து வீடியோஸ் போட்டுருப்போம். அதுக்கான வீடியோ லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க என்ன பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். வரலாறு என்ற சொல் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? விடை கிரேக்க மொழி. ஹிஸ்டோரியா என்பதன் பொருள்? விடை விசாரிப்பதன் மூலம் கற்றல். உலகிலேயே முதலாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்து தந்தவர் யார்? விடை அசோகர். இவர் ஒரு மன்னர். ஓகேவா? எந்த ஆங்கில எழுத்தாளர் அசோகர் குறித்து அனைத்து வரலாற்று ஆவணங்களையும் சேகரித்து தொகுத்து நூலாக வெளியிட்டார்? விடை சார்லஸ் ஆலன். நெருப்பின் பயனை அறிந்திருந்த மனித இனம் எது? விடை ஹோமோ எரக்டஸ். மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியையும் பற்றி படிப்பதற்கு பெயர்? விடை மானுடவியல். ஹோமோ ஹெபிலிஸ் மனித இனம் வாழ்ந்த இடம்? விடை தென்னாப்பிரிக்கா. ஹோமோ எரக்டஸ் மனித இனம் வாழ்ந்த இடம்? விடை ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. நியாண்டர்தால் மனித இனம் வாழ்ந்த இடம்? விடை ஐரோப்பா மற்றும் ஆசியா, அதுவும் யுரேசியால. பீகிங் மனிதன் வாழ்ந்த இடம்? விடை சீனா. தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால பாறை ஓவியங்களின் இடங்களை குறிப்பிடுக. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கீழ்வளை அப்படிங்கிறது விழுப்புரத்துல இருக்கு. உசிலம்பட்டி அப்படிங்கிறது மதுரை. குமுதிபதி அப்படிங்கிறது கோவை. மாவடைப்பும் கோவையில இருக்கு. குமுதிபதி மாவடைப்பு கோவையில இருக்கு. பொறிவரை அப்படிங்கிறது கரிக்கையூர் மற்றும் நீலகிரி. ஓகேவா? அடுத்து மெசபடோமியா நாகரிகத்தின் காலகட்டம்? விடை கிமு 3500 முதல் கிமு 2000 வரை. எகிப்து நாகரிகத்தின் காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிமு 3100 முதல் கிமு 1100 வரை. அடுத்து சீன நாகரிகத்தின் காலகட்டம்? விடை கிமு 1700 முதல் கிமு 1122 வரை. அடுத்த கேள்வி, எப்போது லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைத்தனர்? விடை 1856. நாகரிகம் என்ற வார்த்தை எந்த மொழி வார்த்தை? விடை லத்தீன். எந்த ஆண்டு இந்திய தொல்லியல் துறை உருவாக்கப்பட்டது? விடை 1861. இந்த தொல்லியல் துறையோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா புதுடெல்லியில இருக்கு. ஓகேவா? லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் எங்கு அமைந்துள்ளது? விடை சபர்மதி ஆற்றின் துணையாற்றில். நல்லா கவனிங்க. லோத்தல் அப்படிங்கிறது குஜராத்ல இருக்கு. இது ஒரு கப்பல் கட்டும் தளம் லோத்தல் அப்படிங்கிறது. அதே மாதிரி எங்க இருக்கு அப்படின்னா குஜராத்ல சபர்மதி ஆற்றோட துணையாற்றுல இருக்கு. ஓகேவா? அடுத்து தந்தத்தினால் ஆன அளவுகோல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? விடை குஜராத். நடனமாது என அழைக்கப்படும் சிலை எதனால் செய்யப்பட்டிருந்தது? விடை வெண்கலம். இது ஒரு பெண் சிலை. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொகஞ்சதரோ காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது இது. அடுத்து காவிரி மற்றும் பொருன்ஸ் ஆகிய ஆறுகள் எங்கு உள்ளன? விடை ஆப்கானிஸ்தான். காவிரி வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் எங்கு உள்ளன? விடை பாகிஸ்தான். சிந்துவெளி மக்களுக்கு எந்த உலோகத்தின் பயன் தெரியாது? விடை இரும்பை பற்றிய பயனே அவங்களுக்கு தெரியாது. இரும்புனா எப்படி இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா? அடுத்து எந்த ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது? விடை கிமு 1900 முதல் சரிய தொடங்கிருச்சு. இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உர்னமு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊரின் பெயர் என்ன? விடை ஜிகரட். எகிப்து அரசன் 2ஆம் ராமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடத்தின் பெயர் என்ன? விடை அபு சிம்பல். கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் எது? விடை பூம்புகார். பூம்புகார் நகரத்திற்கு வழங்கப்பட்ட வேறு பெயர்கள்?
விடை வந்து பார்த்தீங்கன்னா புகார், காவிரி பூம்பட்டினம். பூம்புகார் நகரத்திற்கு வழங்கப்பட்ட வேறு பெயர்கள்னா புகார், காவிரி பூம்பட்டினம். அடுத்து கண்ணகியின் தந்தை பெயர். விடை மானாய்க்கன். மானாய்க்கன் என்பதன் பொருள். விடை பெருங்கடல் வணிகர். கோவலனின் தந்தை பெயர். விடை மாசாத்துவான். மாசாத்துவான் என்பதன் பொருள் பெருவணிகன். அடுத்து பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார்? விடை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடல் வழியாக எவை இறக்குமதி செய்யப்பட்டன? விடை குதிரைகள். அதே போல சங்கம் வளர்த்த நகரம் என்று அழைக்கப்படுவது? விடை மதுரை நகரம். ஓகேவா? அதே மாதிரி இந்த தொன்மையான நகரத்துல மதுரை, காஞ்சிபுரம் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. அடுத்து எந்த நாட்டின் அரசர் முத்துக்களை உவரி என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார்? விடை பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் வந்து இறக்குமதி செஞ்சிருப்பாரு. அடுத்து எத்தனை வகை அங்காடிகள் மதுரையில் இருந்துள்ளன? விடை 4 அங்காடி, அல்லங்காடி. ஓகேவா? 4 அங்காடி அப்படின்னா பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய, அதாவது பகல் நேரத்தில் இயங்கக்கூடிய கடைகள். அல்லங்காடி அப்படின்னா இரவு நேரத்தில் இயங்கக்கூடிய கடைகள். ஓகேவா? ஸோ அதனால தான் மதுரைக்கு தூங்கா நகரம் அப்படிங்கிற பெயருமே இருக்கு. பகல் நேரத்திலையும் கடைகள் இருக்கும், இரவு நேரத்திலையும் வந்து கடைகள் இருந்துட்டு செயல்படுறதுனால அதுக்கு தூங்கா நகரம் அப்படிங்கிற பெயருமே இருக்கு. அடுத்து துறைமுக நகரம் என அழைக்கப்படுவது? விடை புகார். அதே போல வணிக நகரம் என அழைக்கப்படுவது? விடை மதுரை. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்று வந்த சீன வரலாற்று ஆசிரியர் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்து கடிகைக்கு வந்திருக்கிறார். அதாவது நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற எந்த சீன வரலாற்று ஆசிரியர் கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில் இருந்து கடிகைக்கு வந்திருக்கிறார் அந்த காலத்தில் அப்படின்னா? விடை யுவான் சுவாங். ஓகேவா? இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீன வரலாற்று ஆசிரியர். யுவான் சுவாங்கிறவர் வந்துட்டு சீன வரலாற்று ஆசிரியர். கல்வி நகரம் என அழைக்கப்படுவது? விடை காஞ்சி. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர்? விடை காளிதாசர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து கல்வியில் கரையில்லாத காஞ்சி என கூறிய நாயன்மார் யார்? விடை திருநாவுக்கரசர். நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு காஞ்சியை புகழ்ந்தவர் காளிதாசர். இதுவே கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு புகழ்ந்தவர் திருநாவுக்கரசர். தொண்டை நாட்டில் உள்ள மிக பழமையான நகரம்? விடை காஞ்சி. கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது? விடை காஞ்சி. அதே போல ஏரிகளின் மாவட்டம் என்றும் அழைக்கப்படுவதும் காஞ்சிபுரம் தான். அடுத்த கேள்வி, காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் கோவிலை கட்டியவர் யார்? ராஜசிம்மன். இவர் ஒரு பல்லவ அரசர். பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை எங்கு கழித்தார்? விடை காஞ்சி. அடுத்து பாருங்க, என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு பொறுத்துகளை அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இப்போ சோழ நாடு அப்படின்னா சோறு உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டிய நாடு அப்படின்னா முத்துடைத்து. இதுவே சேர நாடு அப்படின்னா வேலம் உடைத்துன்னு சொல்லுவாங்க. தொண்டை நாடு அப்படின்னா சான்றோர் உடைத்து. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அடிக்கடி மேட்சிக்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடுனா முத்து. ஓகேவா? அதனால நம்மளுக்கு நல்லா தெரியும் பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடுனா வேலம் உடைத்து, தொண்டை நாடுனா சான்றோர் உடைத்து. அடுத்து அண்டத்தை பற்றி படிக்கும் படிப்பின் பெயர்? விடை அண்டவியல், காஸ்மோலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஓகேவா? அடுத்து பேரண்டம் எப்போது உருவானதாக நம்பப்படுகிறது அப்படின்னா? விடை 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகவே உருவானதா நம்பப்படுகிறது. அடுத்த கேள்வி, புவிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திரள் மண்டலங்கள் எவை? விடை ஆண்ட்ரோமேடா மற்றும் மெக்லெனிக் கிளவுட்ஸ். ஓகேவா? ஆண்ட்ரோமேடாவும் மெக்லெனிக் கிளவுட்ஸும் வந்துட்டு புவிக்கு அருகில் காணப்படுது. அடிக்கடி வரக்கூடிய கொஸ்டின்ல வந்து ஆப்ஷன்ல இது கேட்டிருப்பாங்கன்னா இந்த ஆண்ட்ரோமேடா அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஒளியின் திசை வேகம் எவ்வளவு? விடை வினாடிக்கு 330 மீட்டர். சோல் என்ற லத்தீன் வார்த்தையின் பொருள் என்ன? விடை சூரிய கடவுள். பூமியின் சூரிய ஒளி புவியின் மேற்பரப்பை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் காலம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 8.3 நிமிடங்கள் ஆகும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எந்த இரு கோள்களை தவிர மற்ற பிற கோள்கள் அனைத்தும் சூரியனை எதிர்கடிகார சுற்றில் சுற்றி வருகிறது? விடை வெள்ளி மற்றும் யுரேனஸ். உட்புற கோள்கள் என அழைக்கப்படுபவை?
என்னென்ன அப்படின்னா விடை புதன், வெள்ளி, பூமி மற்றும் செவ்வாய் கோள்கள். உட்புற கோள்கள் என அழைக்கப்படும் கோள்கள் லிஸ்ட்ல எது வருது அப்படின்னா புதன், வெள்ளி, பூமி மற்றும் செவ்வாய். அதே போல இந்த உட்புற கோள்கள் இருக்குல்ல, நல்லா கவனிங்க. இந்த உட்புற கோள்களுக்கு இன்னொரு பெயர் என்ன இருக்கு அப்படின்னா புவிநிகர் கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புவிநிகர் கோள்கள் அழைக்கப்படும் லிஸ்ட்ல வரக்கூடிய கோள்கள் கேட்டாலும் புதன், வெள்ளி, பூமி மற்றும் செவ்வாய். ஓகேவா? அடுத்து வெளிப்புற கோள்கள் என அழைக்கப்படுபவை விடை வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இந்த 4 கோள்களும் வெளிப்புற கோள்கள் பட்டியலில் வருது. அதே மாதிரி வெளிப்புற கோள்களுக்கான மற்றொரு பெயர் தான் நிகர்கோள்கள். ஓகேவா? அடுத்து சிறுகோள் மண்டலம் எந்த 2 கிரகங்களுக்கு இடையே காணப்படுகிறது? விடை செவ்வாய், வியாழன். இந்த 2 கோள்களுக்கு இடையில தான் காணப்படுது. ஓகேவா? இந்த 2 கிரகங்களுக்கு இடையே காணப்படக்கூடிய சிறுகோள் மண்டலம். அடுத்து சூரிய குடும்பத்தில் இருக்கும் மிகச்சிறிய கோள் எது? விடை புதன். இரட்டை கோள்கள் என அழைக்கப்படுபவை எவை? விடை வெள்ளி மற்றும் பூமி. வெள்ளி கிரகம் தன்னைத்தானே சுற்றி கொள்ள எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கிறது? விடை 243 நாட்கள். சூரிய குடும்பத்தில் புவியானது எத்தனையாவது மிகப்பெரிய கோள்? விடை பார்த்தீங்கன்னா 5வது. பூமி வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை நீலக்கோள் மற்றும் நீர்க்கோள் என்று அழைக்கப்படுகிறது. நீல நிறத்தில் இருக்கிறதுனால நீலக்கோள் அப்படின்னும், நீரும் அதே கலர்ல இருக்கு இல்லையா, நீரும் அதுல சூழ்ந்து இருக்கிறதுனால நீர்க்கோள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து புவியின் துருவ விட்டம் எவ்வளவு? விடை 12.714 கிலோமீட்டர். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு? விடை 150 மில்லியன் கிலோமீட்டர். செவ்வாயின் வேறு பெயர் என்ன? விடை சிவந்த கோள். சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுனால அது சிவந்த கோள் அப்படின்னு சொல்றாங்க. சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோள் எது? விடை வியாழன். நமது சூரிய குடும்பத்தில் எந்த கோள் தன் அச்சில் மிகவும் வேகமாக சுழல்கிறது? விடை வியாழன் கோள் தான் வேகமாக சுழல்கிறது. சூரிய குடும்பத்தின் 2வது பெரிய கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா விடை சனி. சனி கிரகத்தின் மிகப்பெரிய துணைக்கோள் எது? விடை டைட்டன். யுரேனஸ் பச்சை நிறமாக தோன்றுவதற்கு காரணம்? விடை மீத்தேன் வாயு. அதுல மீத்தேன் கேஸ் இருக்கிறதுனால தான் யுரேனஸ் பச்சை நிறமாக தோன்றுது. ஓகேவா? அடுத்து யுரேனஸின் மிகப்பெரிய துணைக்கோள் எது? விடை டைட்டானியா. சனி அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன். யுரேனஸோட மிகப்பெரிய துணைக்கோள்னா டைட்டானியா. ஓகேவா? அடுத்து நிலவு தன்னைத்தானே சுற்றி கொள்ளவும் புவியை சுற்றி வரவும் எடுத்துக்கொள்ளும் நேரம்? விடை 27 நாட்கள் 8 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. அடுத்து சந்திராயன் எப்போது விண்ணில் செலுத்தப்பட்டது? விடை 2008. ஓகேவா? பொதுவா சந்திராயன் கேட்டிருந்தாங்க அப்படின்னாலும் அல்லது சந்திராயன் 1 அப்படின்னு கேட்டிருந்தாலும் 2008ஆம் ஆண்டு. புவிக்கு அருகில் 76 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய விண்மீன் எது? விடை ஹேலி. இது பார்த்தீங்கன்னா புவிக்கு அருகில் வரக்கூடிய விண்மீன். அதுவும் எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை தான் வரும் அப்படின்னா 76 வருடங்களுக்கு ஒரு முறை தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பூமியானது ஒரு முறை சுழல்வதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸாக்டான டைம் பார்த்தீங்கன்னா 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 6.9 வினாடிகள் ஆகுது. ஓகேவா? அடுத்து எந்த காலம் வரை புவியின் வட அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்து காணப்படும் அப்படின்னா விடை மார்ச் 21 முதல் செப்டம்பர் 27 வரை. எந்த நாள் கோடைக்கால கதிர் திருப்பம் என அழைக்கப்படுகிறது? விடை ஜூன் 21. அடுத்து எந்த நாள் குளிர்கால கதிர் திருப்பம் என அழைக்கப்படுகிறது? விடை டிசம்பர் 22. ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர் என்ற சொற்கள் எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது? விடை கிரேக்கம். ஓகேவா? ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்களே, அதே மாதிரி அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது ரெண்டுமே கிரேக்கத்துல இருந்து பெறப்பட்ட சொல். அதே போல பயோ இருக்கு இல்லையா, பயோஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதுல பயோ என்பதற்கான பொருள் பாத்தீங்கன்னா உயிர். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பயோ என்பதற்கான பொருள் உயிர்.
அடுத்து வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்களில் முதன்மையான வாயுக்கள் எவை அப்படின்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் தான். அதுல ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 78% இருக்கு. ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 21% இருக்கு. அடுத்து புவியின் மேற்பரப்பு எத்தனை சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது? விடை 71%. மிகப்பெரிய நிலப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படும்? விடை கண்டங்கள். அதே போல பரந்த நீர்ப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னா பெருங்கடல்கள். நம்மளுக்கு டோட்டலா உலகத்தில் 7 கண்டங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதுல உலகின் மிகப்பெரிய கண்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா விடை ஆசியா. உலகின் மிகச்சிறிய கண்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா. ஓகேவா? அடுத்து 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியதும் அல்லது 2 பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடியதுமான மிக குறுகிய நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படும்? விடை நிலச்சந்தி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியதும் அல்லது 2 பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடியதுமான மிக குறுகிய நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு கேட்டா விடை நிலச்சந்தி. மிகப்பெரிய பெருங்கடல் எது? விடை பசிபிக் பெருங்கடல். மிகச்சிறிய பெருங்கடல் எது அப்படின்னா ஆர்டிக் பெருங்கடல். அடுத்து நீண்டு காணப்படும் மலைகள் எவ்வாறு அழைக்கப்படும்? விடை மலைத்தொடர். ராக்கி மலைத்தொடர் காணப்படும் இடம் எங்க அப்படின்னா வட அமெரிக்கா. அதே மாதிரி ஆண்டீஸ் மலைத்தொடர் எங்கு காணப்படுதுன்னா தென் அமெரிக்காவில் காணப்படுகிறது. அடுத்து எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் 8848 மீட்டர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து சர்வதேச மலைகள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? விடை டிசம்பர் 11. உலகத்தின் கூரை என அழைக்கப்படுவது எது? விடை பீடபூமி. இதுவே உலகிலேயே உயர்ந்த பீடபூமி எதுன்னு கேட்டாக்க விடை திபெத் பீடபூமி. சோட்டா நாக்புரி பீடபூமி எங்குள்ளது அப்படின்னா விடை இந்தியால இருக்கு. பண்டைய நாகரிகங்களின் தொட்டில் என அழைக்கப்படுவது? விடை ஆற்று சமவெளிகள். உலகில் உள்ள பெரும் கடல் பரப்பில் பசிபிக் பெருங்கடல் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது அப்படின்னா 47% கொண்டுள்ளது. அடுத்து உலகில் உள்ள பெரும் கடல் பரப்பில் அட்லாண்டிக் பெருங்கடல் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது அப்படின்னா 23%. அடுத்து பாருங்க, உலகில் உள்ள பெரும் கடல் பரப்பில் இந்திய பெருங்கடல் எத்தனை சதவீதத்தை கொண்டுள்ளது அப்படின்னா 20%. அடுத்து பசிபிக் பெருங்கடல் என்ன வடிவத்தில் காணப்படுகிறது அப்படின்னா முக்கோண வடிவம். அதே போல நம்ம இந்திய பெருங்கடலும் எந்த வடிவத்தில் காணப்படும் அப்படின்னு கேட்டா முக்கோண வடிவம் தான். ஓகேவா? அடுத்து இந்திய பெருங்கடலின் பரப்பு எவ்வளவு? விடை 70.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது பிரிக்கக்கூடிய கால்வாய்கள் பார்க்கலாம். எந்தெந்த கால்வாய்களை எவ்வளோ டிகிரியில் பிரிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதனால தான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். பாருங்க, இந்திரா முனையையும் இந்தோனேசியாவையும் பிரிக்கக்கூடிய கால்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 6 டிகிரி கால்வாய். அடுத்து மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கக்கூடிய கால்வாய் 8 டிகிரி கால்வாய். அடுத்து லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கக்கூடிய கால்வாய் 9 டிகிரி கால்வாய். அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கக்கூடிய கால்வாய் 10 டிகிரி கால்வாய். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த நாளையும் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறைவாசம் இருந்தார் அப்படின்னா விடை 27 ஆண்டுகள் வந்து இனவெறி கொள்கையால வந்து கைது செய்யப்பட்டு இருந்திருப்பாரு. அடுத்து பாபா சாஹிப் என அழைக்கப்பட்டவர் யார்? விடை டாக்டர் B.R. அம்பேத்கர். அம்பேத்கர் MA பட்டம் பெற்ற ஆண்டு? விடை 1915 ஆண்டு. 2011 ஆண்டு அதிக எழுத்தறிவு விகிதம், அதாவது 2011 ஆண்டு கணக்கெடுப்பின் படி தமிழகத்தின் அதிக எழுத்தறிவு பெற்ற மாவட்டம் எது அப்படின்னு கேட்டா கன்னியாகுமரி. எவ்வளோ அப்படின்னா 92.14% பெற்றிருக்கு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், 2011 ஆண்டு கணக்கெடுப்பின் படி தமிழகத்தில் குறைந்த எழுத்தறிவு விகிதம் பெற்ற மாவட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தருமபுரி. எவ்வளோ அப்படின்னா 64.71% பெற்றிருக்கு. அடுத்து எந்த சட்டப்பிரிவின் படி இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது
அப்படின்னா சட்டப்பிரிவு 17 படி. ஓகேவா? தீண்டாமை நானே சட்டப்பிரிவு 17 தான். அதே போல சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா அது சட்டப்பிரிவு 14. ஓகேவா? அடுத்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எந்த ஆண்டு பாரத் ரத்னா விருது பெற்றார்? விடை 1997ஆம் ஆண்டு. இவர் நம் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக இருந்திருப்பாரு. ஓகேவா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா மிசைன் இந்தியா, இந்தியா 2020, அக்னி சிறகுகள் போன்ற நூல்கள்லாம் வந்து இவர் எழுதியிருப்பாரு. இதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து விஸ்வநாத ஆனந்த் எப்போது ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது பெற்றார்? விடை 1991 டு 1992 இந்த காலகட்டத்தில் பெற்றிருக்காரு. அடுத்து இந்தியாவில் அதிக மழை பொழியும் பகுதி எது? விடை மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சின்ராம். இந்தியாவில் குறைவான மழை பொழியும் பகுதி எது? விடை ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர். அடுத்து 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படும் முதல் 5 மொழிகள் என்னென்ன அப்படின்னா ஹிந்தி, வங்காளம், தெலுங்கு, மராத்தி, தமிழ். ஓகேவா? 2011ஆம் ஆண்டு வந்து கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. இதில் இந்தியாவில் அதிகமாக பேசக்கூடிய ஃபர்ஸ்ட் 5 மொழிகளாக எது இருக்குன்னா ஹிந்தி இருக்குது, வங்காளம் இருக்குது, தெலுங்கு இருக்குது, மராத்தி இருக்குது, தமிழ் இருக்குது. ஓகேவா? இப்போ அதோட சதவீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு படி இந்தியாவில் ஹிந்தி பேசக்கூடிய மொத்த மக்கள் தொகை சதவீதம் எவ்வளவா இருக்குன்னா 43.63% இருக்கு. ஓகேவா? அடுத்து 2ஆவதா இருக்கக்கூடிய வங்காளம் வந்து இந்தியாவில் எத்தனை சதவீதம் மக்கள் பேசுறாங்க அப்படின்னா 8.30% வந்து பேசுறாங்க. அடுத்தது தெலுங்கு மொழி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு படி மொத்த மக்கள் தொகை சதவீதத்தில் எவ்வளோ பேசுகிறாங்க அப்படின்னா 6.93% இருக்கு. அடுத்தது மராத்திய மொழி வந்து பார்த்தீங்கன்னா 7.09% இருக்கு. தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 5.89% இருக்கு. இதில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய மொழி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹிந்தி மொழி தான். ஓகேவா? அடுத்து செம்மொழிகள் அந்தஸ்து வந்து கொடுத்தாங்க இல்லையா ஒவ்வொரு மொழிகளுக்கும். ஸோ அந்த செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழிகள் அதோட ஆண்டுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பட்டியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒரியா. ஓகேவா? டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா 6 மொழிகள் வந்து செம்மொழி அந்தஸ்து அப்படிங்கிறது பெற்றிருக்கும். இதுவே ஒரு கொஸ்டின். செம்மொழி அந்தஸ்து பெற்ற மொழிகள் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 6. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள்னு 22 வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 22 மொழிகள் பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை எது அரசியலமைப்பில் அப்படின்னு கேட்டாங்கன்னா 8வது அட்டவணையில் இந்த 22 மொழிகள் பற்றி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ தமிழ் அப்படிங்கிறது எப்போ செம்மொழி அந்தஸ்து பெற்றது அப்படின்னா 2004ஆம் ஆண்டு. அடுத்து சமஸ்கிருதம் இதுக்கு 2005ஆம் ஆண்டு. தெலுங்கு மற்றும் கன்னடம் இந்த 2 மொழிக்குமே 2008ஆம் ஆண்டு செம்மொழி அந்தஸ்து அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்தது மலையாளத்துக்கு 2013ஆம் ஆண்டு. ஒரியா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2016. ஓகேவா? அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட் நடனங்கள். அந்த நடனங்கள் எந்தெந்த மாநிலத்தில் அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த பேரில் அந்த நடனம் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த சைடு நடனங்கள் அப்படிங்கிறது இருக்க போகுது, இந்த சைடு மாநிலங்கள் அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ வந்து பாருங்க, சத்ரியா இந்த நடனம் எந்த மாநிலத்துக்கு உரியது அப்படின்னா அசாம். மணிப்புரி இது எந்த மாநிலத்துக்கு உரியதுன்னா மணிப்பூர். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து யக்ஷகானம் இது எந்த மாநிலத்திற்கு உரியது அப்படின்னா கர்நாடகா. அடுத்து குச்சிப்புடி இந்த நடனம் ஆந்திர பிரதேச மாநிலத்திற்கு உரியது. அடுத்தது கதக்களி இது வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. ஓகேவா? அடுத்து பரதநாட்டியம் அப்படிங்கிறது தமிழ்நாடு. ஸோ இது எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். அதே போல் கதக்களி அப்படின்னா கேரளா அப்படிங்கிறதும் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற நடனத்தில் கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம் இந்த நாட்டுப்புற நடனங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு உரிய நாட்டுப்புற நடனங்கள் லிஸ்ட்டில் என்னென்ன வருது அப்படின்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம் இது எல்லாமே வந்துட்டு வருது. ஓகேவா? அடுத்து தெய்யம், மோகினியாட்டம் போன்ற நாட்டுப்புற நடனங்கள் எந்த மாநிலத்துக்கு உரியது அப்படின்னா கேரள மாநிலத்திற்கு உரியது. ஓகேவா? அடுத்து பாங்க்ரா இந்த நடனம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்திற்கு உரியது. கார்பா இந்த நடனம் குஜராத் மாநிலத்திற்கு உரியது. கல்போலியா மற்றும் கூமர் இது ரெண்டுமே ராஜஸ்தான். சோலியா உத்தரகாண்ட். பிஹு அப்படிங்கிறது அஸ்ஸாம்.
ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வேற்றுமையில் ஒற்றுமை எனும் சொற்றொடர் எந்த நூலில் இடம் பெற்றுள்ளது அப்படின்னா விடை டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இந்த நூலோட ஆசிரியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேரு. ஓகேவா? ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேரு அவர்கள் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூல் எழுதியிருப்பாரு. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை பற்றி அதில் எழுதியிருப்பாரு. ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக 6th சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி இது எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. எக்கனாமிக்ஸ் வந்து ஃபஸ்ட் டேர்மில் கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத முடிச்சாச்சு. எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் வந்துட்டு இதில் பார்த்தாச்சு. இதை தாண்டி நீங்கள் எங்கேயுமே போய் படிக்க தேவையில்ல. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதே போல் 6th சயின்ஸ்க்குமே ஃபஸ்ட் டேர்முக்கு இந்த மாதிரி லைன் பை லைன் கொஸ்டின்ஸான முக்கியமான கொஸ்டின்ஸ் எடுத்து வீடியோ போட்டிருப்போம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி தமிழுக்குமே நியூ புக் அண்ட் ஓல்டு புக் வைஸா லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ் போய்கிட்டு இருக்கு. அதுக்கான லிங்கையும் நான் பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்க்காத இருக்கவங்க பாருங்க. அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. அதில் நீங்கள் என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்கன்னா அதுக்கான டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஃபாஸ்ட்டாக ஜாயின் ஆகிக்கோங்க. வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.